ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம விஜய் டிவியில் ரீசெண்டாக லான்ச் ஆன தனம் சீரியலில் அப்கமிங் ஹீரோ டெத் ட்ராக் வரப்போகுது அப்படின்னு நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். அதுக்கான ப்ரொமோவுமே வந்துருந்துச்சு. அதுதான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ஹீரோ எப்படி இறக்குறாருன்னா தம்பியால் தான் இறக்குறாரு. ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்லாம் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தலையில் அடிப்பட்டதுனால தம்பி எல்லாருமே போய் உள்ளே பார்க்குறாங்க. போய் பேசுகிற டைமில் அவரோட தம்பியுமே போய் பார்க்குறாரு. அவரை பார்த்ததுமே வந்து அவன் தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வந்து அந்த அதிர்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த அதிர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து உடல் தானம் ரத்த தானம்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து மரியாதையோட வந்து அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இறுதி சடங்குமே வந்து பார்த்திங்கன்னா தனம் தான் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு சீரியல் ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு தெரியும் ஒரு ஹீரோயின் ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்டோரி தான் இது. ஃபுல்லாக ஹீரோயின் சென்ட்ரிக் ஸ்டோரி தான். இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. பட் இன் ஃபியூச்சரில் மேபி பேர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்ரீ ப்ரோ ஃபியூ எபிசோட் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை மேலே அக்செப்ட் பண்ண முடியல. ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள், அவரோட ட்ராக்கில் இருக்க வைங்க, ஐ மீன் என் பண்ணாதீங்க அவரோட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸும் பண்ணுறாங்க. பட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிவு பண்ணி ஷூட்டிங் எடுத்து முடிச்சாச்சு. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எமோஷனலான ட்ராக் வரப்போகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா தடம் ஃபேன்ஸில் அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. பட் இதையும் கடந்து போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு யார் பேராக வராங்களா, இல்லை எப்படி ஹீரோயினாகவே கொண்டு போக போகிறாங்களா சிங்கிள் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக தனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொத்த ஃபேமிலியுமே வந்து அவங்களுக்கு எதிராக இருக்க போகிறாங்க. ஒரே தங்கச்சி மட்டும் தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தவங்க செயின் பறிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மேக்கிங் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து அந்த ஒரு சீன் மேக் பண்ணுறதுக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க, பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுலேருந்து கிளியராக புரியும். ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நமக்காக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. எந்த வேலையும் ஈஸி இல்லை. ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சீனாக இருந்தாலும் அதுக்குள்ளே எவ்வளோ ஒர்க்கு, எத்தனை பேர் இருக்காங்க அப்படிது கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பக்கம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாம் தனம் சீரியலில் ஸ்ரீப்ரோ மிஸ் பண்ண போகிறீங்க, மூர்த்தி அண்ணாவை யாரெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.